வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்து வினோத் வந்திருக்கான்னு பார்க்கலாம். எங்கள் அண்ணா வந்து ஃபிசிக்ஸில் எப்பயும் ஃபைன்மேன் பற்றி பேசுவார். இதில் வந்து ஆஃப் கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது we were டாக்கிங் about பர்பஸ் இன் லைஃப், ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் கிரைண்டிங்லாம் நம்ம ஒரு வீடியோ பண்ணோம். ஆனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று அனாலஜி சொன்னார். அந்த அனாலஜி வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கேமராவில், நம்ம மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னேன். அது ஏன் அந்த அனாலஜி இம்பார்ட்டன்ட்டு இப்போ இந்த கேமரா முன்னாடி சொல்லிடுறேன். நம்ம வந்து பேசினது ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி எங்கள் அண்ணன் ஹைலைட் பண்ணார். கிரைண்ட் பண்ணும்போது ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார், ஏன் கிரைண்டிங்கில் அது இம்பார்ட்டன்ட்னு. சொல்லுங்க அண்ணன். இந்த கிரைண்டுங்கிறது வந்து ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. இதில் வந்து லைஃப்பில் வந்து ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஒன்லி இன் ப்ராக்ரஸ். அப்போ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும், அடுத்த கோலை நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோன்றது. கரெக்ட். அதில் தான் மைண்ட் ஃபோக்கஸ் ஆகுது. மைண்டு. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறது தான். ஸ்பீடப் தான் உங்களோட இதாக இருக்குது, இது மோட்டோவாக இருக்குது. ஆமாம். பட் இந்த தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸ்பீடில் போகிறதுல பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா ஸ்பீடு வந்து உங்களுக்கு டைரக்ஷன் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டைரக்ஷன்லெஸ்ஸாக ஒரு சர்க்கிள் போன இடத்தையே திரும்பி எந்த சைடில் போன வட்டமாக சுற்றிட்டு நம்ம ஃபார்முலா ஒன் மாரி, எந்த ஃபார்முலா ஒன் கார் மாதிரி அங்கங்கேயே சுற்றின்னு இருந்தோம்னா யூஸ் கிடையாது. வாழ்க்கையில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா டைரக்ஷன் இம்பார்ட்டண்ட். அந்த டைரக்ஷன்னா கரெக்டான திசையில் போகணும். இப்போ இங்கேருந்து நீங்கள் திருப்பதிக்கு போகணுன்னு வைங்க, நீங்கள் மெட்ராஸ்லேயே ஸ்பீடாக சுற்றிட்டு இருந்து யூஸ் கிடையாது. திருப்பதி பக்கம் நீங்கள் போகணும். ஸோ டுவர்ட்ஸ் திருப்பதி நீங்கள் எந்த ஸ்பீடில் போகிறீங்கிறது தான் முக்கியம். அதுதான் ஃபிசிக்ஸில் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து மேக்ஸில் வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ஷனும் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டைரக்ஷனில் டுவர்ட்ஸ் தி கோல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்ம கோலை நோக்கி போகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். லைஃப்பில் உங்கள் கோல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கோலை நோக்கி நம்ம போகிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரேட் அட் விச், இந்த எந்த ரேட்டில் வந்து அந்த கோல் நோக்கி போகிறீங்களோ அந்த கோல், அந்த அதுதான் வெலாசிட்டி. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்பீடை சாக்ரிஃபைஸ் பண்ணி டைரக்ஷனை கவனிக்கணும். பட் நீங்கள் ஸ்பீடுக்காக டைரக்ஷனை விட்டுட்டிங்கன்னா யூஸ்லெஸ். இப்போ கிரிக்கெட்லேயே மெக்ரா வாஸ் நாட் தி ஃபாஸ்டஸ்ட் bowler, பட் அவனோட அக்யூரசி வாஸ் வெரி 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 இம்ப்ரெசிவ். டிராவிட் சொல்லுவார், வித் மெக்ரா யூ டோன்ட் நோ வேர் இஸ் யூர் ஆஃப் ஸ்டம்ப் எங்கே இருக்குன்னே தெரியாது. கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஃப் ஸ்டம்பில் வர பாலை தான் நீ ஆடணும். இஃப் இட் இஸ் ரொம்ப அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்பாக இருந்தால் ஈஸியாக பாலை விட்டுடலாம். பட் அது ஆஃப் ஸ்டம்பில் இருக்குமோங்கிற பயத்தில், விட்டா போல்ட் ஆகிடுவோங்கிற பயத்தினால நீ ஆடுவது எட்ஜு வாங்கி கேட்ச் பிடிச்சிருங்கிறது தான் அவர் சொன்னார். அந்த ரிலண்ட்லெஸ் அட் அன் அப்ராப்ரியேட் ஸ்பீட், இட் நீட் நாட் பி 150 kilometers, 140 போட்டாலும் கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் போட்டேன்னா தான், அண்ட் கரெக்டாக அந்த லென்த்தில் போட்டேன். ஏன்னா இப்போ ரொம்ப ஷார்ட்டாக போட்டிங்கன்னா அவன் பேக் ஃபுட்டில் போய் விட்டுருவான். ஃபுல் டாஸாக போட்டிங்கன்னா ட்ரைவ் பண்ணி 4க்கு போயிடும். ஸோ ஃபுல் டாஸும் இல்லாமல் ஹாஃப் வாலியும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் போடாமல் குட் லென்த்தில் அக்யூரேட்டாக டே இன் அண்ட் டே அவுட் போடுறது ரொம்ப கஷ்டம். எஸ். ஸோ அந்த போலிங் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து கிளென் மேக்ராட்ட எஃபெக்டிவாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு டேரவே ஃபாஸ்ட் பவுலராக இருந்து நீங்கள் ஸ்ப்ரே தி பால் அதாவது எல்லா இடத்துலையும் பாலை போட்டிங்கன்னா நீங்கள் பேட்ஸ்மேனுக்கு ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறீங்க. ஏன்னா பேட்டில் நீங்கள் ஸ்பீடாக போடுவீங்க. கரெக்ட். எங்கேயோ அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போடுவோம். அப்படி ஸ்வைட்னான்னு வைங்க, எட்ஜு பட்டு ஸ்லிப்புக்கு மேலே போனாலும் 4. 50 ரன் கொடுத்துட்டு ஒரு 3 விக்கெட் எடுக்குது, வேஸ்ட். அதான் நீங்கள் 10 ஓவர் போட்டு 10 ஓவரில் செவ்வாய் 70 ரன் அடித்து அவுட் ஆகிட்டானாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த 10 ஓவர் 70 ரன் அடித்த அப்புறம் டிராவிட் பின்னாடி வந்து டிஃபென்ஸ் வச்சு மேட்சை முடிச்சுட்டு போயிடுவான். கரெக்ட். ஸோ அந்த 10 ஓவர் க்ரூஷியல். டெஸ்ட் மேட்ச் நான் சொல்கிறேன், நான் வந்து T20 சொல்ல. ஸோ அந்த 10 ஓவருங்கிறது ரொம்ப க்ரூஷியல் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து மெக்ரா தான் மோர் இம்பார்ட்டண்ட். இதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாழ்க்கையிலையும் ஸ்பீட் இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் மோர் இம்பார்ட்டண்ட் தென் ஸ்பீடு வந்து
எந்த டைரக்ஷனில் நீங்கள் வாழ்க்கையில் போகிறீங்கங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். வெலாசிட்டி. அது வெலாசிட்டி தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் அந்த டைரக்ஷனில் போகணுமே தவிர நான் ஸ்பீடாக போகிறேன்னு ஸ்பீட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு யூஸே கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம ஸ்லோவாக பெட்டர் லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடலாம் உங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி. அதனால் இந்த வெலாசிட்டி தான் பார்க்கணுமே தவிர ஸோ ஸ்பீடை சாக்ரிஃபைஸ் பண்ணி வெலாசிட்டியை பிடிச்சா பெட்டர். ஏன்னா எவ்ரிடே கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணோன்னா பெட்டர். இன்றைக்கி கார்த்தால நான் எழுந்தேன், இன்றைக்கி சாயங்காலம் நான் தூங்கினேன், நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு பெட்டராக தெரியறதாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். தான் சார்லி மங்கர் சொன்னார். எவ்ரிடே இன்றைக்கி ஈவினிங் எனக்கு என் சப்ஜெக்டில் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி தென் நேற்றோடு இருந்தால் நான் ஐ ஸ்லீப் ஆஸ் அ பெட்டர் பர்சன். ஸோ இந்த 0.5% 1% இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது 365 நாள் பண்ணேன்னா 365% என்னோடது இம்ப்ரூவ் ஆகும். இதை தான் அவர் சொல்கிறார். அதனால் நம்ம ஸ்பீடை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு டைரக்ஷனில் போவோம். இன்னொன்று நான் நல்ல வாட்டி சொன்னதை மறந்துடாதீங்க, கோல் ரீச் பண்ணப்புறம் எம்டி ஆகிடும். ஸோ தி என்ஜாய்மெண்ட் இஸ் இன் தி ப்ராசஸ். நீங்கள் டைரக்ஷனில் போகிறது தான் என்ஜாய்மெண்ட். அதனால் அந்த இடத்துல டேக் யுவர் டைம் அண்ட் என்ஜாய் இட். மலை மேலே ஏறினப்புறம் வாட் நெக்ஸ்ட்டுன்னு தோணிடும், அடுத்த பீக்கை பார்க்கணும். அதனால் சந்தோஷங்கிறது கரெக்டான டைரக்ஷனில் ப்ராசஸில் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு எண்டு பாயிண்டில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எழுந்தோடனே கொஞ்சம் அச்சீவ் பண்ணோன்னா 2 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும், 3ஆவது நாளைக்கு ஃபீல் எம்டி. அந்த எம்டினஸ்ஸு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால் கான்சன்ட்ரேட் ஆன் த டைரக்ஷன், என்ஜாய் தி ஜேர்னி. இதில் முக்கியமாக என்ன சொன்னார்னா, அவர் வெலாசிட்டி இம்பார்ட்டண்ட், ஸ்பீடை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த வெலாசிட்டி எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா ஃபிசிக்ஸில் பண்ணது மாரி சொன்னார் அவர், வெக்டர். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போகிறீங்க, ஸோ ஆல்வேஸ் ஹேவ் டு பேக் செக். ஸோ அண்ணா சொன்னது மாதிரி இன்க்ரிமெண்டலாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் ரெக்கார்ட் வச்சுக்கணும், ஒரு டைரி வச்சுக்கணும், ஏதாவது வச்சுக்கணும். என்ன கோல் இருந்தாலும் யூ ஹேவ் டு கீப் ரெக்கார்ட் ஆஃப் இட். அந்த ரெக்கார்ட் வச்சா தான் உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். பின்னாடி என்ன பண்ணேன், முன்னாடி இங்கே போனோம், இவ்வளோ பண்ணுறேன். பீட் வெயிட் லாஸ், கேலரி ட்ராக்கிங், நம்ம வெயிங் ஸ்கேலில் நிற்குது, இல்லாட்டா நம்ம இன்வெஸ்டிங், இவ்வளோ மாதம் கரெக்டாக நம்ம எவ்ரி டைம் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ பட் இட்ஸ் ஆல்சோ கிரிட்டிக்கல் நம்ம என்ன இன்ஃபர்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு. ஸோ நம்ம தப்பான இன்ஃபர்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா வில் கெட் லாஸ்ட் அகேன், திருப்பி வெலாசிட்டி போயிடும். அது தப்பான இன்ஃபர்மேஷனாக போர்ட்ஃபோலியோ திரும்பி போர்ட்ஃபோலியோ ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கிறது எஸ் இட்ஸ் இன்ஃபர்மேஷன், எஸ் டெய்லி சேஞ்ச் ஆகுது, பட் தட் இஸ் நாட் ஃபார் அவர் வெலாசிட்டி. அது திருப்பி உங்களை டைரக்ஷன் தூக்கி வேற எங்கேயோ தூக்கி போயிடும். ஸோ அதான் திருப்பி அவர் சொன்னார். ஸோ மேக் ஷோர் யூ செக், பட் யூ செக் த ரைட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் கரெக்டான மைல் ஸ்டோன்ஸை செக் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் எங்கே போகிறோன்னு பார்க்கறதுக்கு ரெக்கார்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் நீங்கள் டெய்லி கிரைண்ட் பண்ணது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதோட சும்மா உட்காந்து டெய்லி உட்காந்து நான் கிரைண்ட் பண்ணுறேன் தேய்ச்சினே இருந்தீங்கன்னா திடீர்னு பார்ப்பீங்க 90 இயர்ஸ் ஆயிருப்பீங்க, கையில் ஒரு 10 ரூபா கூட இருக்காது, நீங்கள் சொன்ன கோல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, நல்லா கிரைண்ட் பண்ணியிருப்பீங்க, நல்லா வழவழன்னு இருப்பீங்க. ஆனால் ஏன் இப்படி ஆகிட்டேன்னு தோணும். அதான் அண்ணா சொல்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்க பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.